Hi students, welcome to US Maths YouTube channel. நம்ம இப்போ இந்த வீடியோவில் 10th Maths example 3.59 பார்க்க போகிறோம். Find the value of a, b, c, d from the equation. ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லேயும் வந்து நமக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்லேயும் அந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அன்னோன் வேல்யூஸ் ஏ, பி, சி, டி இந்த நாளோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா இந்த இடத்துல நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஏ மைனஸ் பி, அதே மாதிரி இன்னும் ஈக்குவல் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 1. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறது 1க்கு சமம். அதே மாதிரி 2a ப்ளஸ் சிங்கிறது 5க்கு ஈக்குவல், 2a மைனஸ் பி 0க்கு ஈக்குவல், 3c ப்ளஸ் டிங்கிறது 2க்கு ஈக்குவல். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. a மைனஸ் பி ஈக்குவல் டு 1 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0 செகண்ட் ஈக்குவேஷன், 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5 தேர்ட் ஈக்குவேஷன், 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2 இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். a மைனஸ் பி ஈக்குவல் டு 1, 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் முதல்ல சைன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ப்ளஸ் 2a வந்து மைனஸ் 2a ஆயிரும், மைனஸ் பி ப்ளஸ் பி ஆகிடும், 0க்கு மைனஸ் போட்டுக்கலாம். இதில் மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும். ஏவில் 2a மைனஸ் பண்ணால் மைனஸ் ஏ, 1ல் 0 மைனஸ் பண்ணால் 1. அப்போ நமக்கு மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஏவோட வேல்யூவை நம்ம 1லேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம், 2லேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு 2 கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அதனால் 2 எடுத்துக்கலாம். 2 இம்ப்ளைஸ் 2a மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இதில் இந்த மைனஸ் பியை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 2a ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைச்சிரும். ஏவுக்கு மைனஸ் 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ 2 இன்ட்டு ஏவுக்கு மைனஸ் 1 ஈக்குவல் டு பி. ஸோ 2ஐயும் மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வந்துடும். அப்போ பியோட வேல்யூ நமக்கு மைனஸ் 2, பி ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ ஏவையும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சி கண்டுபிடிக்கிறதுக்காக தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3 இம்ப்ளைஸ் 2a ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. இதில் இந்த ப்ளஸ் 2aவை ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 2a ஆயிரும். அப்போ சி ஈக்குவல் டு 5 மைனஸ் 2a. இதுலேயும் அந்த ஏவுக்கு பதிலாக மைனஸ் 1 அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போ சி ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 வரும். இப்போ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஆயிரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 1 இஸ் 2. அப்போ சி ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டா சி ஈக்குவல் டு 7. இப்போ நமக்கு 3 வேல்யூ கிடச்சிருச்சு. ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 2, சி ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற 3 வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து டி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 4 இம்ப்ளைஸ் 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. இதுலையும் பாருங்கள், 3cயை ஈக்குவல் டு அந்த பக்கத்து போனால் மைனஸ் 3c ஆயிரும். அப்போ d ஈக்குவல் டு 2 மைனஸ் 3c அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் d ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 இன்ட்டு சிக்கு பதிலாக முன்னாடி கண்டுபிடிச்ச 7 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 இன்ட்டு 7, 2 மைனஸ் 3 7 சார் 21. இப்போ d ஈக்குவல் டு 2 மைனஸ் 21 வரும். 2ல் 21 மைனஸ் பண்ணால் மைனஸ் 19. அப்போ டியோட வேல்யூ மைனஸ் 19 அப்படின்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், நம்ம 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ மைனஸ் 1, பிக்கு மைனஸ் 2, சி 7, டி மைனஸ் 19. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.